அமரன் படம் சிவகார்த்திகேயனுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுத்திருக்குது. இந்த படத்தில் மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் 300 கோடி மேல் வசூல் பண்ணி சிவகார்த்திகேயன் திரை வாழ்க்கையில் இந்த படம் முக்கியமான படமாக மாறி இருக்குது. இந்த நிலையில் ஒரு பேட்டியில் பேசின சிவகார்த்திகேயன், என்னோட மனைவி சொன்ன அந்த வார்த்தையால தான் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க. அந்த பேட்டியில் சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சினிமாவில் இருக்கிறது சிலருக்கு பிடிக்கவே இல்லை, என்னோட வளர்ச்சியை பார்க்க அவங்க விரும்பவும் இல்லை, யார் நீ இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முகத்துக்கு நேராகவே சிலர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா ஒரு புன்னகை மட்டும் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கடந்திருக்கிறேன். இந்த மாதிரி பல வழிகளை சந்திச்சனால எதுக்கு இந்த சினிமா அப்படின்னு சொல்லிட்டு பல முறை யோசிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம சினிமா துறை மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற சில தனிப்பட்ட நபர்களால பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஏற்பட்ட கடினமான காலகட்டத்தில் என்னோட போராட்டம் எந்த விதத்திலையும் என்னோட குடும்பத்தினரை பாதிக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். அவங்களோட வழக்கமான வாழ்க்கையில பிரச்சனைகள் சவால்கள் வர நான் விரும்பவே இல்லை. எனக்கு ஏற்பட்ட அழுத்தம், பொருளாதார நெருக்கடிகள் என்னோட மனைவிக்கோ சொந்த பந்தங்களுக்கோ குழந்தைகளுக்கோ நான் என்னோட சுமையை கொடுக்கறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை அப்படின்னு தோணுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா விட்டு விலகிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். இதை என்னோட மனைவி ஆர்த்திட்டு சொல்லும்போது, என்னோட மனைவி அஜித் மற்றும் விக்ரமுக்கு அப்புறம் கடந்த 20 வருஷங்களில் சினிமா பின்னாடி இல்லாமல் சினிமாவுக்குள்ள வந்து சாதிச்ச பிரபலங்கள் யாருமே இல்லை. நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. இதனால இதை விட்டுடாதீங்க, இந்த முடிவை மட்டும் எப்பவுமே எடுக்காதீங்க, உங்களுக்கு கிடைச்ச புகழை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தையினால நான் சினிமா விட்டு விலகிற முடிவை கைவிட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட படங்களை குழந்தைகள் அதிக அளவில் பார்த்து ரசிச்சு கொண்டாடுறத தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதனால என்னோட படங்கள்ல புகைப்பிடிக்கிற காட்சிகளை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இதனால டைரக்டர்கிட்ட புகைப்பிடிக்கிற காட்சிகளை தவிர்த்துடுங்க, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா கதாபாத்திரத்துக்கு புகைப்பிடிக்கிற காட்சி அவசியம் அப்படின்னா நிச்சயமா நான் அதில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் சிவகார்த்திகேயன் அமரன் படத்தை தொடர்ந்து இப்போ ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு புது படத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜோடியா ருக்மிணி வசந்த் தான் நடிக்கிறாங்க. அந்த படத்தை தொடர்ந்து சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற அவங்களோட 25வது படத்தில் ஹீரோயினா தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஜெயம் ரவி வில்லனா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் அதர்வா முரளியும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்க போறாங்களாம். இந்த 2 படங்களுமே இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.